கள்ளக்குறிச்சி மாவட்டம் அக்கரப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 40 கிலோ எடை கொண்ட ஒரு மூட்டை நெல்லுக்கு அதிகாரிகள் சுமார் 55 ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும், அரசு நிர்ணயித்த எடையை விட கூடுதல் எடை வைத்து நெல் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக ஆட்சியில் அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கேட்டுங்க சார், டிப்பத்துக்கு 55 ரூபா, 40 கிலோக்கு 55 ரூபா சார். அதுல ஒரு கிலோ 300 கிராம் யார்கிட்ட பணம் கொடுத்த? எவ்வளவு நீ மொத்த பணம் எவ்வளவு கொடுத்த சார்? வந்து ஏன் ஒரு வாரமா நடந்துட்டு இருக்குங்க. அப்புறம் இவங்க எல்லாம் கூப்பிட்டு செஞ்சாதான் செய்ய முடியல. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் புதிதாக அமைக்கப்பட்ட உயர்தர அறிவுத்திறன் வகுப்பறைகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் MSM ஆனந்தன் திறந்து வைத்தார். கவுண்டம்பாளையம், சின்னவடுகப்பாளையம், கிருஷ்ணாபுரம், கரடிவாவி, பருவாய் அம்மாபாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர்தர அறிவுத்திறன் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டது. வகுப்பறைகள் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.